ஏகாதிபத்திய எதிர்ப்பையும் சாதி ஒழிப்பையும் இணைத்து பேசியது மட்டுமல்ல, சாதியின் உயிர் நாடி எது என்று அறிந்து சரியாக எதிர்க்கிற இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் தான். ஜாதியை ஒழிக்கணுங்கிறதுல பெரியாருக்கு முக்கியமான லட்சிய பதாகை அவர் தான் பிடிச்சி முன்னால் போனார், நம்ம இல்லைன்னு சொல்லணும். ஆனால் அந்த படிப்பினையை உள்வாங்கி கொண்டு புரட்சிகர போராட்டத்தோடு இது இணைக்கிற சாத்தியம் யாருக்கு இருக்கு? புரட்சிகர மாற்றம் இங்கே தேவைன்னு சொல்கிற ஒரே இயக்கம் எது? கம்யூனிஸ்ட் இயக்கம் தானே. ஏங்க, நிலம் இல்லாதவர்களும் நிலம் இருக்கிறவர்களும் 2 பேர் இருக்கிற நேரத்தில் அனைவருக்கும் சொத்துரிமை, பெண்களுக்கு சொத்துரிமை என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்க போகுது? அம்பேத்கர் அதை கேட்டார். நிலமே இல்லாதவங்களுக்கு சொத்துரிமை தரேன்னு சொன்னால் நிலம் கொடுத்தாதானே அது சொத்துரிமையாக மாறும். சாதிங்கிறது வெறுமனே சாதி ஒடுக்குமுறையா, பெண்ணடிமைத்தனமும் சேர்ந்தது தானே. இது ரெண்டுமே சொத்துரிமையும் உற்பத்தி முறையும் அது மேலே இருக்கிறது தானே. இடஒதுக்கீடை பேசுகிற ஒரு இயக்கம் தனியார் மயத்தை எதிர்க்கலைன்னா அது முழுமையான இடஒதுக்கீடு பிரச்சாரமாக இருக்குமா? சமூக நீதியை பேசுகிற இயக்கம் ஆணவ கொலைகளுக்கு எதிராக கோபப்படலைன்னா அது சரியான சமூக நீதியாக இருக்குமா? சுயமரியாதை திருமணங்களை நாம தான் நடத்தி வச்சோம். ஆனால் ஆணவ கொலைகள் நடக்கும்போது அதே போல் ஒரு சமுதாய கூட்டணியை நாம் ஏற்படுத்தணுமா? சுயமரியாதை பாதுகாப்பதற்காக, முற்போக்கு தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்காக இந்த விவாதங்கள்லாம் நடப்பதற்கு சுயமரியாதை இயக்கத்தின் 100 பயன்படும்னா மிகச்சிறந்த விஷயம், நல்ல விஷயம். இதை நாம் நடத்தலைன்னா இதெல்லாம் நம்மளுடைய பலவீனமாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் முன்வைக்க பார்க்கும். அது 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 அவ்வளோ பலமான இயக்கமா அப்படின்னு கேட்காதீங்க. நம்முடைய பலவீனங்களில் தாக்குவதன் மூலமாக நாமும் அவர்களும் ஒன்றுதான் என்று ஆக்குவதற்கு தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. எப்போவுமே அவங்க அதை தான் பண்ணுவாங்க. நாங்கள் மோசம் தாங்க, எங்களை விட அவங்களும் மோசம் அப்படின்னு சொல்லும்போது மோசமான 2 தான்னா மக்கள் முன்னால் சாய்ஸ் இல்லைங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துவாங்க. இப்போ திராவிட இயக்கம் பெரியாரிய இயக்கத்தின் மேடையில் நின்று பேசுவது என்பது ரொம்ப முக்கியமானது கம்யூனிஸ்டுகளுக்கு. இங்கே வீரபாண்டியன் தோழர் ரொம்ப நிதானமாக பக்குவமாக அதற்கு பதில் கொடுத்தாரு. இடதுசாரி இயக்கங்கள் மேலே வைக்கிற விமர்சனத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களை பெரியாரவே விமர்சிச்சிட்டார், அப்போ அம்பேத்கரே விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. இல்லை, விமர்சனத்துடைய அடிப்படை என்னன்னு பார்க்கணும். நான் பெரியாரோ அண்ணல் அம்பேத்கரோ கம்யூனிஸ்டுகளை புரிந்து கொண்டு அடிப்படைகளை விமர்சித்தார்கள்னு நான் பார்க்குறேன். அது அரசியல் ரீதியான விமர்சனம். அன்றைய காலகட்டத்தில் நடத்திய போராட்டத்தில் நாங்களும் வச்சுருக்கோம். நான் பெரியாருக்கு எதிராகவோ அம்பேத்கருக்கு எதிராகவோ கம்யூனிஸ்டுகள் விமர்சனம் வைக்காமல் இருந்திருப்பாங்களா சமகாலத்தில் போராடும் போது? அது விஷயம் இல்லை. ஆனால் அடிப்படைகள் என்ன அப்படிங்கும்போது சுரண்டலை ஒழிக்கிறதுக்கு இது வழிமுறைன்னு அவங்க போகிறாங்க, இல்லை வேற வழிமுறைன்னு நம்ம போகிறோம்னா, நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த எல்லா இயக்கங்களும் சமகாலத்தில் இன்னைக்கும் அதே எதிரிகளுக்கு எதிராக தான் போராடிக்கிட்டு இருக்கு. நாம் ஏதோ ஜெயிச்சுட்டு எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். களத்தில் போராடிக்கிட்டு நம்மளை பட்டதீட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ விமர்சனம்ங்கிறது ஒருத்தரை இன்னொருத்தர் பட்டதீட்டுறதுக்கான ஆயுதம்.